இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இந்த வாரத்தின் தொடர் செய்திகளிலே இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் விசுவாச வீராங்கனைகளாக, விசுவாச வீரர்களாக மாற்றுவாராக. விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஏனென்றால் வேதத்திலே எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும், பரிபூர்ணமாக்கி முடிக்கிறவர், பெர்ஃபெக்டட் ஃபெய்த் என்ற ஆங்கிலத்திலே நாம் படிக்கிறோம். விசுவாசத்தை தொடங்கி அதை முழுமையாக்கி முடிக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தாமே நம்ம எல்லாருக்கும் தேவையான விசுவாசத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஜெபிக்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலே ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்கள் அவர் அதை தருகிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டுமா, சந்தேகப்படாமல். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக சொல்லி. விசுவாசம் இல்லாமல் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தால் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எதையாவது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது என்று இந்த வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிற யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று சொல்லி அந்த அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் அவர் வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை. அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் அவர் நன்மைகளை வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் தான் குறைவு, நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்றால் நம்மிடத்தில் தான் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது என்ற அர்த்தம். அது ஒருவேளை நம்முடைய விசுவாச குறைவாக இருக்கலாம். விசுவாசம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சுபாவம், ஒரு குணம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவரை தேடுகிற எல்லாருக்கும் அவர் பலன் அளிக்கிறாராம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லையா. ஆகவே நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க நாம் பழக வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது, எதை நாம் விசுவாசிக்க வேண்டும், எதன் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி அவரை முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். நாம் நிறைய பேர் தவறி போகிற ஒரு காரியம் அதுதான். ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக நான் படித்த ஒரு கதை, போதகர் பால் யாங்கிச்சோ அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே 2 பெண்கள் பேதுரு நடந்த அதே கடலில் தான் நாமும் நடக்கிறோம், கர்த்தரை விசுவாசித்து நாம் நடப்போம் என்று அவர்கள் சொல்லி தண்ணீரின் மேல் நடக்க தொடங்கின பொழுது அவர்களை தண்ணீர் அடித்து கொண்டு போயிற்று என்று அவர் எழுதியிருந்தார். அவருடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இல்லாததினால்தான்
அப்படி ஆயிற்று என்று சொல்லி அவர் எழுதியிருந்தார். அப்போ நமக்கும் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு காரியம் வேண்டும், ஒரு நன்மையை கர்த்தரிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த காரியத்துக்காக கர்த்தரிடத்திலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டுமானால் முதலாவது அது கர்த்தருடைய சித்தம் தானா, அவர் நமக்கு அதை தர விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு உறவாடுவார். ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையின் மேல் ஆபிரகாம் விசுவாசம் வைத்ததினாலே அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டார். நீங்களும் கூட அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசமும் இருக்க வேண்டும். அவரை நீங்கள் நம்ப தொடங்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இல்லை ஏதோ ஒன்றை மனதில் வைத்து விட்டு கர்த்தர் தருவார் என்று நீங்கள் எதிர்பார்த்து அதற்கு பிரயாசப்படுவதை விட அதை உங்களுக்கு தர கர்த்தருக்கு சித்தம் தானா, கர்த்தர் உங்களுக்கு அதற்கு ஒரு ஒப்புதல் தந்திருக்கிறாரா என்பதை அவருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அறிந்துவிட்டு அந்த வசனங்களை வைத்து நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு அதை தர சித்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி பண்ண வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அதிகமாக தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த உறுதியை தருவார், அந்த விசுவாசத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்து விட்டார். அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அதை அதிகமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் எப்படி வரும் என்றால் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப அதிகமாக அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்க வேண்டும், அதிகமாக அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தினாலே உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருகும். அதே போல ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நீங்கள் அதிகமாக ஸ்தோத்திரிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் பெருகிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பதில்லை. தவறு எங்கேயோ நம்முடைய பக்கத்திலே தான் இருக்கிறது. அதை சரி பண்ணுவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலேயே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளையே நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளையே அதிகமாக தியானித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச அறிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் எல்லாரையும் உடைய விசுவாசத்தினாலே நீர் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதுமான அந்த மூளை கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். அந்த ஸ்ரீஷர்கள் கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம். நாங்கள் விசுவாசித்து காத்திருக்கிற காரியங்களே நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கும், தோற்று போகாத படிக்கும். உடைய நாமத்தினாலே பலத்த அற்புதங்களை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். உடைய நாம எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை